இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய மீட்பர் எனக்காக மீட்கும் பொருளை கொடுத்து என்னுடைய ஆத்துமாவை மீட்டு கொண்டவர், என்னுடைய இரட்சகர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த என்னுடைய தோல் முதலானவைகளெல்லாம் அழுகி போன பிற்பாடு என்னுடைய மாம்சத்தில் இருந்து நான் தேவனை பார்ப்பேன். நான் மறைத்து போனாலும் திரும்ப உயிரோடு எழுந்து என்னுடைய தேவனை நான் தரிசிப்பேன் என்று இங்கே யோபு பக்தன் சொல்லுகிறத பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று தேவன் சொல்லி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று தேவன் சொன்னார். அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்றார். அவரே முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். அவரே ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார். கிரேக்க எழுத்தில் அல்ஃபா முதல் எழுத்து, ஒமேகா கடைசி எழுத்து. ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்றால் A to Z. அவர்தான் ஆனா முதல் அக்கண்ணா வரை. அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவாக காணப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக இடங்களிலே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகளில் அவர் ஜீவாதிபதி, ஜீவனின் அதிபதி. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவன். அவர் மரணத்தினாலே அவரை கட்டக்கூடாதிருந்தது. தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட தேவன் அவர். பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடே எழுப்பினார். அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்று தேவன் சொல்லி நமக்கு இட்ட கட்டளைகள் யாவையும் நம்ம கை கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் உங்களை அழைத்து கொண்டு செல்வேன் என்று தேவன் சொல்லி நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அவரோடு கூட நித்திய காலமாக நாம் இருக்கும்படிக்காக கர்த்தர் நமக்காக இந்த பூமிக்கு திரும்பவும் வந்து நம்மை அழைத்து செல்வேன் என்று சொன்ன தேவன் அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனாக, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக, நம்மை பாதுகாக்கிறவராக, நம்மை பராமரிக்கிறவராக, அவருடைய வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். அன்புள்ள ஆண்டவரே, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறீர். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடைய தேவன், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். நீர் கடைசி நாளிலே பூமியின் மேல் வந்து நிற்பீர். எங்களுடைய சொந்த கண்களினாலே நாங்கள் காணத்தக்கதாக அந்த கிருபை ஸ்லாக்கியத்தை எங்களுக்கும் நீங்கள் அருளி செய்கிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை முகமுகமாக தரிசிக்கத்தக்கதான அந்த கிருபையின் ஸ்லாக்கியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. ஆவியிலே எங்களோடு கூடவே இருக்கிற கர்த்தனீர், எங்களை வழிநடத்துகிற தேவன், உடைய வசனத்தினாலே எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர். உடைய திரு கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.